அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நானு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை பத்தி தான் பேச போறேன். இப்ப பார்த்தோம்னா, 90க்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்கலாம் கூட்டு குடும்பத்தில வளர்ந்தாங்க. அப்போ தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தின்னு நெறைய பேர் கூட இருப்பாங்க. கூட நெறைய சின்ன பிள்ளைங்க, குடும்பத்தில இருக்க பிள்ளைங்கலாம் கூட இருந்தாங்க. அந்த மாரி வளர்ந்தாங்க. ஆனா, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வேலைக்காக கொஞ்சம் தள்ளி வேற ஊர்ல, வேற மாநிலத்தில, இல்ல வெளிநாட்ல அந்த மாரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில பெரியவங்க கூடலாம் நம்ம குழந்தைங்கள வளர்க்க முடியறதில்ல. நம்ம தான் பார்த்து வளர்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நெறைய சவால்கள நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது இப்பலாம். குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத நம்ம தான் உறுதி பண்ணிக்கணும். ஏன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க, வராங்க, பஸ்ல வராங்க, வேன்ல வராங்க. அப்போ ஸ்கூல்லலாம் இப்போ நெறையா பிரச்சனை வருது. அப்படி இருக்கிறப்ப ஸ்கூல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி எப்படி பழகுறாங்க? எல்லாம் நல்லா பழகுறாங்களா? எப்படின்னு நம்ம தான் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே ஸ்கூல் வேன்ல வராங்கன்னா, அதில வர பஸ்ஸு, கண்ட்ரக்டர், டிரைவர் அவங்கெல்லாம் எப்படி, என்ன, ஏதுன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அந்த மாரி சிலதெல்லாம் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி வைக்கணும். யாராச்சும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தொந்தரவு குடுக்குறாங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 டூ 15 நிமிஷம் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம பேசணும். அப்பதான் அவங்கள்ட்ட இருந்து நாம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ண? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்ச? இல்ல யார் வந்தா? என்ன சொன்னாங்க? அந்த மாரி நெறைய நம்ம கேட்குறப்ப அவங்களும் நம்மகிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க. இல்லன்னா, அவங்க ஸ்கூல்ல ஏதாவது நெறைய ப்ரெஷர் இருக்கும். இது படிக்கணும், அது இதுன்னு மாத்தி மாத்தி குடுக்குறப்ப அவங்க ஓவர் ப்ரெஷர்ல இருப்பாங்க. சில நெறைய பிரச்சனைகள்லாம் வேற இருந்திருக்கும் ஸ்கூல்ல. அதெல்லாம் யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அவங்க ரொம்ப கன்ஃப்யூஷனா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நெறைய வேற வேற தப்பான முடிவுகளுக்குலாம் போறாங்க. இப்ப நெறைய பிள்ளைங்க. அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா, டெய்லி நாம ஒரு 10 டூ 15 நிமிஷம் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம பேசணும். அதே மாரி சில தற்காப்பு கலைகள் நம்ம சொல்லிக் குடுக்கணும். அதாவது கராத்தே, சிலம்பம் அந்த மாதிரி. ஏன்னா, எப்பவுமே நாம பிள்ளைங்க பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாது. எல்லா இடத்துக்கும் போ முடியாது. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அடுத்து ஒரு டியூஷன் போவாங்க அப்படியே, இல்லைன்னா அப்படியே வேற ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு போவாங்க. அந்த மாரி இருக்கிறப்ப நம்ம பின்னாடியே நம்ம பிள்ளைங்க கூட போ முடியாது. அதுக்கப்புறம் காலேஜ் போவாங்க. காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் மேல படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளியூருக்கு போவாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப எல்லா இடத்துக்குமே பேரண்ட்ஸ் போ முடியாது. அவங்களுக்கும் சில இந்த மாரி கராத்தே, சிலம்பம் அந்த மாரி கத்து வச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். தைரியமா ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் தைரியமா இருப்பாங்க. இப்ப எல்லாம் குழந்தைங்களுக்கு தனியா ஃபோன் வேணும். கண்டிப்பா வாங்கி தந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் WhatsAppல ஸ்கூல்லலாம் WhatsAppல தான் ஏதாச்சும் மெசேஜ் அனுப்புறாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் அனுப்புறாங்க. இல்ல இதெல்லாம் எழுதிட்டு வாங்க, இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் நோட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் எல்லாமே ஃபோன்ல தான் வருது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஃபோன் வேணும், கண்டிப்பா வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். முதல்லலாம் குழந்தைகள ஃபோனே குடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி குடுங்க, அதில தான் படிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்துருச்சு இப்போ. அதேமாரி இப்போ குழந்தைங்களுக்கு ஃபோன் வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னா, சைல்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரன்டல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்றாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்றாங்க, என்ன ஆப் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில தெரிஞ்சிரும். சைல்டு அக்கவுண்ட் அப்படிங்கிறனால தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் எதுவும் அதில வராது. ஏன்னா ஃபோன்ல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. அத விட ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயங்கள் நெறையாவே இருக்கு. அதனால நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். இப்போ சைல்டு அக்கவுண்ட் அப்படிங்கிறப்போ, அதில தேவையில்லாத வீடியோஸ் எதுவும் வராது. அதுவும் இல்லாம நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பிள்ளைங்கள நம்ம நம்ம முன்னாடி தான் அவங்க யூஸ் பண்றப்ப என்ன யூஸ் பண்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த பேரன்டல் அக்கவுண்ட்ல நம்ம எந்த ஆப் யூஸ் பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாவே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாரி லொக்கேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். எங்க இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னம்னா, நம்ம ஃபோன லாக் பண்ணிறலாம். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நீ இப்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்மளே லாக் பண்ணிறலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணும்னா நம்ம அன்லாக் பண்ணி குடுக்கலாம். அந்த மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. நம்ம அத யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது பிள்ளைங்களுக்கு.
அதே மாரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு மரியாதையா எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்களுக்கு மரியாதை எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்க வேண்டியது நம்ம கடமை. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, தகுதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மரியாதை குடுத்தா நம்ம பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா நல்லா படிக்கிறாங்க, படிக்கல, நல்ல வேலைக்கு போறாங்க, நல்ல வேலைக்கு போகல அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட விஷயம் தான். ஆனா வந்துட்டு மரியாதையா பழகல, ஒருத்தவங்க மரியாதை குடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கள சரியா வளர்க்கல அப்படின்னு தான் அர்த்தம். நாம எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மரியாதை குடுத்து பேசுறோம், பழகுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம நல்லபடியா வளர்த்துருக்காங்களா, இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிக்க முடியும். அதே மாரி நம்ம குழந்தைங்க மேல நம்ம முழுசா நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் நம்ம அம்மா, அப்பா நம்மள நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஓப்பனா சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க மேல எப்பவுமே நம்பிக்கை இருக்கணும். பெண் பிள்ளைங்க வந்துட்டு யாருடைய மடியிலயும் போய் உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. திடீர்னு யாராச்சும் வருவாங்க, பெருசா நம்மளுக்கு அவங்களுக்கு பழக்கமே இருக்காது. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க மடியில அப்படின்னா, அந்த மாரியெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு 2 அல்லது 3 வயசுக்கு மேல ஆயிட்டாவே, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லாத்து முன்னாடியும் வந்து ட்ரெஸ்ஸு மாத்துறதோ, இல்ல டைப்பர் மாத்துவோம் அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. நம்ம தனியா தான் கூட்டிட்டு போய் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துட்டு விளையாடுறாங்க, வெளியில போய் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப குழந்தை மேல எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கண்ணு இருக்கணும். சுத்தி யார் இருக்கா? எப்படி விளையாண்டுருக்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்ணு இருக்கணும் எப்பவுமே. எல்லா பக்கமும் போய் நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆனா நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி விளையாண்ட்டுருக்க அப்படிங்கிறப்போ அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களா? அப்படிங்க பார்த்துக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அதேமாரி குழந்தைங்க வந்துட்டு யாரையாச்சும் பார்த்து பயந்தாங்கனாவோ, இல்ல வந்துட்டு இப்போ குழந்தைங்க வந்துட்டு யாராச்சும் பார்த்து பயந்தாங்கனாவோ, அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னவோ, நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிறணும் அவங்கள. ஏன்னா, ஏதோ குழந்தைங்க வந்து பயப்படுற மாரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அதனால தான் குழந்தைங்க இந்த மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நம்ம வீட்ட சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு சில பேர் கூப்பிடுவாங்க பிள்ளைங்க கூட விளையாடுறதுக்கு, இல்ல பிள்ளைங்க கூட இங்க வந்து விளையாடுங்க, ஒரு சின்ன வேலைக்கு வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க போறேன்னு சொன்னா தான் அனுப்பணும். இல்ல எனக்கு அங்க போக புடிக்கல, எனக்கு அவங்கள புடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நம்ம பிள்ளைங்கள அனுப்பக்கூடாது. இதுக்கு முன்னாடி எதுவும் பிடிக்காத மாரி எதுவும் நடந்திருக்குது. அதனால தான் பிள்ளைங்க போ மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அதனால நம்ம அதெல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். இந்த டாபிக் வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.